Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரொம்பவே டேஸ்டா ஈஸியா பண்றது அப்படிን தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இன்னைக்கு நான் 200 கிராம்ஸ் அளவுள்ள பன்னீர் வந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சாப்பிடும்போது பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆவது ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த பன்னீரெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ஃபுல்லாகவே நம்ம பட்டரில் செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போது பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நல்லா பட்டரோடு வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதோட கலர் லைட்டாக மாறின உடனே 2 தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் நல்லா அந்த பட்டரோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்டு அதையும் பட்டரோடு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது பட்டர் உருகுனதும் அதில் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா அந்த பட்டரோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு பேஸ்ட் அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதையும் இந்த பட்டரோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன். இது சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் காரத்தை பொறுத்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் நல்லா இந்த பேஸ்ட்டோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது சுகர் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா இந்த பேஸ்ட்டோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட் வந்து நல்லா அந்த பட்டரோடு வந்து கலந்து வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்த பட்டர் எல்லாமே நல்லா ஓரத்தில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பன்னீர் வந்து சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் வந்து ஹாட் வாட்டரில் அதை வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த பன்னீரை வந்து எடுத்து ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா பன்னீரையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் வந்து இறங்கணும். அதனால நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கிடைக்கும். அதனால இது சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போது கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நானோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.